அமர்ந்து கொள்ளலாம். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான 46 ஓமைகள், மொத்தமாய் ஆண்டவர் பேசின 2 வார்த்தைகள், 2 வசனத்தில் இருக்கிற ஒரு ஓமைகளும் உண்டு, ஒரு வசனத்தில் சொன்ன ஓமைகளும் உண்டு. அப்படி கணக்கு பண்ணப்பட்ட 46 ஓமைகளை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் 3 ஓமைகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். உப்பு வெளிச்சத்தை பற்றியும், எதிராளிகளை குறித்த ஓமை குறித்தும், ஆகாயத்து பறவைகளை குறித்த ஓமை குறித்தும் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். காட்டு புஷ்பங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்டு புஷ்பங்களுக்குரிய சிறப்பு தனித்துவம் எப்படி இருக்கிறதோ அதே போல கர்த்தர் நம்மை தனித்துவம் உள்ளவர்களாய் உருவாக்கி இருக்கிறார் என்பதை குறித்ததான மத்தேயு குறிப்பிட்டிருக்கிறதான காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இது லூக்கா 12ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள் தவிர வேறு எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. 2 இடத்துல தான். ஒன்று லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றொன்று மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். ஆண்டவர் அங்கே இருக்கிற சூழ்நிலைகள், அங்கே இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள் என்பதை உணர்ந்து இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறதாய் நம்ம ஆண்டோடைய சமூகத்திலிருந்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கவலையில் இருக்கிறவங்களாய், எல்லாத்த குறித்தும் கவலை, சாப்பாட்டை குறித்து கவலை, அதே போல் வஸ்திரத்தை குறித்த ஒரு கவலை, எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலை. இங்கே யாராவது கவலை இல்லாமல் இருக்கிறீங்களா? பார்த்தாவே தெரியுது நீங்கள்லாம் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க. வருஷம் துவங்கி 9 நாள் தான் ஆகுது, அதான் நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது? கவலை இருக்குது. யாருன்னா கவலை இல்லைன்னு சொல்லுங்கள். எனக்கு கவலை, இந்த கவலை இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்ன பாஸ்டர் புது வருஷம் அதுவும் இப்படி சொல்கிறீங்களே, யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உண்மையாக சொல்லணும். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி. யாரெல்லாம் கவலையாக இருக்கிறீங்க? கவலை பாரு, அதுக்கு தான் மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது, ஓட்டு நிறைய உழுது பாருங்கள். கவலை நிறைய இருக்குதுங்க. கவலை இல்லாத மனிதர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எல்லாருக்குள்ளும் கவலை இருக்குது. ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு மன வருத்தம் எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்குது. இன்னைக்கு நேற்று வந்ததல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்த நாள் முதற்கொண்டே, அவர் மனிதனாய் பிறந்து மனிதர்களுக்காக பாடுபடும் பொழுதே, அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் அவரை சூழ்ந்திருக்கிற மக்கள் கவலை கொண்டிருக்கிறார்கள். எதை பற்றி கவலை? உணவு பற்றி தான் கவலை. நமக்கும் அதே கவலை தான். போய் சாப்பாடு வடிக்கணும், எப்போ முடியும் தெரியலையே, அது சாப்பாட்டு கவலை தான். இப்போ நம்ம வேலைக்கு போனோம், போய் ட்ரெஸ் மாற்றிட்டு போனோமே, அந்த ஒரு துணி பற்றி ஒரு கவலை. இப்படி நெருக்கங்கள். இல்லமா இருக்குன்னா கவலை. எக்ஸாம் எழுதணுமே, அசைன்மெண்ட்லாம் எழுதணுமே அப்படின்ற கவலை. சூர்யாவுக்கு நல்ல ஒரு வேலைக்கு போகணுமே, கவர்மெண்ட் வேலைக்கு போகணுமே, நல்ல ஒரு திருமணம் ஆகணுமே, நல்ல ஒரு ஊழியம் பண்ணணுமே, இல்லை ஏதோ ஒரு கவலை. எல்லா மனுஷனுக்குள்ளும் ஏதோ ஒரு கவலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பிள்ளைகளுக்கு பெற்றோர் குறித்த ஒரு கவலை இருக்கும், பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை இருக்கும், படிக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் பற்றி ஒரு கவலை இருக்கும், இல்லை இன்னும் ஃபீஸ் கட்ட வேண்டியன்ற தேவைகள் இருக்குது, அதுக்கான கவலை இருக்கும். ஏதேதோ கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. கவலையாக இருக்கிறதே ஒரு கவலையாக இருக்குது. ஏன் கவலையாக இருக்கிறதுனே தெரியாமல் கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆமாம் தானே? பலவீனம் பற்றி, சரீர சுகவீனத்தை பற்றி கவலை, ஏதேதோ ஒரு கவலை நம்மளை நெருக்கிட்டே இருக்குது. நம்ம கொஞ்சம் சிரித்தா கூட ரொம்ப சிரிச்சிட்டோமோன்னு பயப்படுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது? கவலை இருக்குது. ரொம்ப சிரிச்சிட்டா ரொம்ப வருத்தப்படுவோம் பொழுது, நம்மளை சுற்றி அவ்வளோ கவலை இருக்குதே, இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி சிரிக்கிறது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கவலைகள் மனிதர்களுக்குள்ளாய் பெருகி இருக்கிறது. அவர் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம், 1 பேதுரு 5:7 சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். இங்கே அதுதான் சொல்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாம், பெரும்பாலும் உங்களுக்கு என்ன கவலை இருக்க போது? உணவு குறித்த கவலை. இதை செய்யணும், அதை செய்யணுமே, ஞாயிற்றுக்கிழமை வருவது கறி எடுக்கணுமே. இப்போ பெரும்பாலும் உணவு கவலை தான். என்ன வாங்கிறது, என்ன செய்கிறது, கையில் வேறு ரூபாய் இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, இது எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. மேலே போகிற வரைக்கும் ஆடு எங்கே இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. பிள்ளையை கட்டி விறகு கட்டி கொண்டு மேலே போனார், அங்கே ஆடு இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அவர் மனசு முழுவதும் என்னதான் இருக்குது? பிள்ளையை தான் பலி கொடுக்க போகிறேன்னு போனார். ஆனால் ஆடு இருந்துச்சு இல்லை மேலே. ஆண்டவர் ஒரு ஆடை வச்சுருந்தார். அது போல தான் கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் போய்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள், எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும்
கர்த்தர் அதை மாற்றி உங்கள் வாழ்வில் உங்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தை, சமாதானத்தை நிறைவாய் கட்டளையிடுவார். அதை யாருக்கு கட்டளையிடுவார் என்பது தான் இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இவ்வளோத்தையும் சொல்கிறார் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு 7 முறை 8 முறை கவலைப்படாதீங்க சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடைசியாக அந்த பார்த்தீங்கன்னா 33வது வசனத்தில் இதை வந்து கன்க்ளூஷன் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்துக்குரிய கவலைகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் இருக்கிற உணவாக இருந்தாலும், உடையாக இருந்தாலும், இருப்பிடமாக இருந்தாலும், உனக்கான நன்மைகளாக இருந்தாலும், ஆசீர்வாதங்களாக இருந்தாலும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீ தேடும் பொழுது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் தானே தவிர்த்து அதுவே உங்கள் ஆசீர்வாதம் அல்ல. கூட கொடுக்கிற ஆசீர்வாதமே அப்படின்னா அப்போது உண்மையான மெய்யான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவரை தேடுறது எனக்கு மெய்யான ஆசீர்வாதம். ஆலயத்துக்கு நல்ல பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நடந்து வந்து உக்காந்து நம்ம பேசுகிறது உங்கள் காதில் கேட்குது பாருங்கள், அது ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் நல்லா சுவாசிச்சுட்டு இந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்க பாருங்கள், அது ஒரு ஆசீர்வாதம். நல்லா என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள், அது ஒரு நல்ல ஆசீர்வாதம். பாட்டு பாடுறோம், அது ஒரு ஆசீர்வாதம். வேதத்தை வாசிக்கிறோம், அது ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு சுகபத்திரமா அந்த இடத்துல பாதுகாப்பாக அமர்ந்திருக்கிறோம் பாருங்க, இதுதான் இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதம். இந்த நன்மை பெற்று அனுபவிக்க முடியாமல் பலர் இன்றைக்கும் வீட்டின் ஒரு மூலையில் முடங்கி இருக்கிறார்கள் பலவீனத்தினால. மருத்துவமனையில் யாருமே கண்டு கொள்ளாமல் ஒரு படுக்கையில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் நல்ல பலன் உள்ளவர்களாய், ஆரோக்கியம் உள்ளவர்களாய் அமர செய்திருக்கிறார் என்றால் முதலாவது அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அல்லேலூயா. அவரை தேடுறவங்களுக்கு கர்த்தர் நன்மை கொடுக்கிறார். முதலாவது அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்க, அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே தான் இந்த கவலை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது உணவுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதீங்க. எப்படி ஆகாயத்து பறவைகள் உணவை குறித்து அதுக்கு கவலை இல்லை, அதை போஷிப்பதற்கு பரமபிதா இருக்கிறாரோ அதே போல் நீ உழைக்கிறாய், உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற அந்த பறவை கூட ஒரே இடத்துல அமர்ந்திருந்தால் என்ன பண்ணாது? உணவு கிடைக்காதுல்ல. உணவை தேடி பறந்தால் தான் உணவு கிடைக்கும். அதே போல் தான் நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு உணவு கிடைக்கும். கர்த்தர் அதை போஷிக்கிறாரு. ஆண்டவரே சொல்லிட்டாரு, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டாரு, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அதை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளெல்லாம் பிழைப்பூட்டும் பொழுது பரமபிதா உங்களுக்கு பிழைப்பூட்டு வர்ணிக்கிறாரு. நான் அதை எங்கேயும் விதைக்க மாட்டேன், அறுக்க மாட்டேன், வீட்டிலே ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டிருப்பேன். கர்த்தர் என்னை போஷித்து இடம் கொண்டு பெருக மட்டுமாய் என் வயிறை நிரப்புவார் என்று நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அந்த பறவை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, ஆனால் உணவுக்காக அது என்ன பண்ணுது? தேடி கடவுளுக்கு நன்றி சொல்லி அலைகிறது. உணவுக்காக பல இடங்களிலே, போர் அடிக்கிற இடங்களிலே, அறுக்கப்படுகிற இடங்களிலே அந்த காக்கா குருவிகள் சென்று தனக்கான இரையை தேடுகிறது. நீ காக்கா குருவி இல்லைல்ல, நீ மனுஷன் தானே. நீ உழைக்கும் பொழுது அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதுதான் அந்த வசனத்தினுடைய முழு அர்த்தம். விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அதெல்லாம் பிழைப்பூட்டுறாரே, நானும் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருப்பேன், எனக்கு பிழைப்பூட்டுவாருன்னா அந்த மாதிரி தப்பு கணக்கு போட்டு வீட்டில் உக்காந்துக்கிட்டு நான் உழைக்க மாட்டேன், அறுக்க மாட்டேன், ஆண்டவர் எனக்கு சோறு போடுவார். நீ உழைக்காம உனக்கு சோறு கிடைக்காது. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஏதேன் தோட்டத்திலே ஸ்டார்ட் ஆச்சு. நீ என்ன பண்ணுவ? நிலத்தில் வேர்வை சிந்தி சம்பாதிக்கணும். உன் உழைப்பின் பலனை நீ சாப்பிடணும். உன் குடும்பத்தை, உன் நம்பி கொடுத்திருக்கிற மனைவி பிள்ளைகளை நீ காப்பாற்றணுன்றது ஆதாமுக்கு விதிக்கப்பட்ட ஒரு சாபம். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு நீ உழைத்தினா அந்த உழைப்பை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். நான் உழைக்காமல் என் வாழ்வில் எந்த உயர்வும் வராது. நான் உழைக்காமல் முன்னேற்றம் அடைய முடியுமா? முடியாது. உழைக்கணும், கூட கர்த்தரை தேடணும், அவருக்கு முதலிடத்தை கொடுத்து நான் உழைக்கணும். அப்போ தான் இந்த உலகத்தில்
கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும். பாருங்க, ஒரு பைசா இல்லைன்னா ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க அந்த உலகத்தில். காசு இருக்கிற வரைக்கும் தான்மா, எம்மா பென்ஷன் வர வரைக்கும் தான் வருவாய் தருணம் இதுவே. பென்ஷன் இல்லைன்னா ஒரு நாய் மதிக்காது நம்மளை. பணம் இல்லைன்னா ஒருத்தர் மதிக்க மாட்டான், ஒரு பொண்ணு மதிக்காது. பணம் இருந்தால் தான், பணம் தான் அந்த உலகம். ஆகவே நீங்கள் உழைத்தால் மாத்திரம்தான் நிலத்தில் உயர்வு பெற்றுக்கொள்ள முடியும். அந்த உழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாய் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு ஆகார குறைவோ ஒரு உடை குறைவோ வராமல் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். உழைக்கிறவங்களுக்கு என்றைக்குமே சாப்பாடு பற்றியும் உடை பற்றியும் கவலையே பட மாட்டாங்க. கிடைக்கிற சட்டையை போட்டுக்குவாங்க, கிடைக்கிறத சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. உழைக்காதவங்க தான் வீட்டில் உட்காந்துட்டு வகை வகையாக உப்பு இல்லை, காரம் இல்லை, வேலை வெட்டிக்கு போகிறது இல்லை. ஆனால் என்ன இல்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை, சர்க்கரை இல்லை, கொஞ்சம் தூக்கலாகுது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வேலை வெட்டிக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். உழைக்கிறவங்க பாருங்கள், ஏதோ ஒன்று டைம் ஆகுது, பஸ் வந்துடும், சர்க்கரை தான் இல்லையோ, குடி கடை குடி, அட்டி என்ன சுத்தண்ணி குடிக்கிறோமா, டீ குடிக்கிறோமா கூட தெரியாமல் குடிச்சிட்டு ஓடுறோம். எந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம், மேட்சை எடுத்து வைப்போம், அவசரத்தில் எதை மாற்றணும் தெரியும் மாட்டிக்கின்னு ஓடுறாங்க வேலைக்கு. ஏன்னா உழைக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க பாருங்கள், காலையில் எழுந்துக்கிறது, குளிக்கிறது, டிஃபன் சாப்பிட்றது, ஒரே ரவுண்ட்ஸு தான். திரும்ப வர்றது, மத்தியானம் சாப்பிட்றது, தூங்குறது, மறுபடியும் ரவுண்ட்ஸு தான். அவங்களுக்கு என்னென்னா, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையே, இந்த ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வெளியே எப்படி போகிறது. உழைக்கிறவங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உழைக்கிறவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனையே கிடையாது. ஏதோ ஒன்று வயிறு ரொம்பனா போகுது, நான் போனங்க டைம் ஆகுது, சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, பஸ் மிஸ் பண்ணிவிடுவேன், டிஃபன்லையாவது போட்டு எடுத்துக்கிட்டு போகிறேன், அந்த பாவி என்னை விட்டு போயிடுவான். அங்கே போனால் ஒரு நாள் ஊதியம் கட் ஆகிடும் இல்லை, என்ன ஒரு அவசரம். உழைக்கிறவங்களுக்கு சாப்பாடு என்றைக்குமே முக்கியமாக இருக்காது. அவங்கன்னா போன சம்பாதிக்கணும். மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, அப்படிலாம் ஓடி சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம், விடுங்க பாஸ்டர். அப்படிலாம் ஓடி போய் சம்பாதிச்சு என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அப்படி இல்லை சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் கொஞ்சம் அறிவு இருக்கிற அந்த பறவைகள் கூட பாருங்கள், இறை தேடி அலைகிறது. அது தேடி போனால் தான் அதுக்கு இறை கிடைக்கிறது. அது ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அது இறை கிடைக்குன்னு பார்த்தோன்னா, அது ஒரே ஹேண்டிகேப்டாக இருக்கிற குழந்தைக்கு அம்மா இறை கொண்டு கொடுக்கலாம். இல்லை ஒரு குழந்தை வளர்ச்சியில் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு அந்த அம்மா எங்கேயோ போய் இறை தேடி கொண்டு கொடுக்கும். அதுக்கு ரெக்க முத்திரை இருக்குது, ரெக்க முத்திச்சுன்னா அது பறந்து போய் இறை தேடி கொண்டு வரும். அது வாழ்க்கையை பார்த்துக்கும். அதுபோல் தான் நம்மளுக்கான உழைப்போம், நம்மளுக்கான ஆசீர்வாதம், நம்மளுக்கான வருமானத்தை நம்ம தேடி சம்பாதித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி இருக்கும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் சார்ந்ததாக இருக்கணும். அப்படி நம்ம உழைத்து அப்படி நம்ம முன்னேற்றம் அடைய வேண்டியது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அவங்க என்றைக்குமே உடை பற்றியும் உணவு பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவாங்க, அவருக்கான நீதியை தேடுவாங்க. அவங்களுக்கு கர்த்தர் குறைவில்லாமல் நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் அவைகளை பார்க்கல உங்களை விசேஷித்தமானவர்களை வச்சிருக்கிறார். நீங்கள் மிருகங்கள் அல்ல, நீங்கள் பறவைகள் அல்ல, நீங்கள் மனிதர்கள், அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்டவர்கள். தேவ தூதரிலும் சற்று சிறியவர்களாய் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறாரே, அவருடைய சாயலை நமக்காக கொடுத்திருக்கிறாரு, அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்பம் பேரை கெடுக்கிற பிள்ளைங்களா ஆலயத்தில் நம்ம அமர்ந்து இருக்கக்கூடாது. அப்பம் பேரை காப்பாற்றுற பிள்ளைங்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். யார் பொண்ணுமா நீ, யார் பையன்பா நீ, ரொம்ப நல்ல பிள்ளைங்க, சபையில் ரொம்ப ஒழுக்கமான பிள்ளைங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குற பிள்ளைங்க, ஜபத்தில் நேர்முழக்கால் படிடுகிற பிள்ளைங்க, தலையில் துணி இல்லாமல் சபைக்கு வராதுங்க, நல்ல பக்தி உள்ள பிள்ளைங்க, அப்படி ஒரு சாட்சி உண்டாகணும். ஏன் தெரியுமா? உங்களை கர்த்தர் விசேஷித்தமானவர்களை வைத்திருக்கிறாருல்ல, உங்ககிட்ட அந்த சாட்சி கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா, எப்படி கர்த்தர் உங்களை விசேஷித்தமானவர்களை வைத்தவர்களுக்கு பாத்திரவான்களை நம்ம இல்லாமல் நடந்துட்டுருக்குறோன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும்.
சில பேர் ஆலயத்துக்குள்ளே பக்தி மூத்தும், ஆனால் வீட்டுக்கு போனால் பக்தினா என்ன, சர்ச்சுனா என்ன, ஊழியனா என்ன, வார்த்தைகள்னா என்ன, கெட்ட வார்த்தைகள். ஒரு நாள் ஒரு அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டு என்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. அவங்க கட் பண்ணிட்டு நினச்சின்னு கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க. திட்டுது, பேசுது கெட்ட வார்த்தை. நானே கேட்க முடியாமல் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டேன்னு நினச்சின்னு பேசினுக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, வார்த்தைகள் அப்படி தாறு மாறாக வருது. சபைக்கு வரோம், ஜெபிக்கிறோம், கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குற அவர் சாயில் உருவாக்கப்பட்டிருக்கிற நம்ம வாயிலிருந்து எப்படி கெட்ட வார்த்தைகள் புறப்படலாம்? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வரும், கண்ட்ரோல் பண்ணிடுங்க, பேசிடாதீங்க. கோபத்தில் விட்டேன் என் வார்த்தைன்னா ரொம்ப கஷ்டம். கோபத்தில் வார்த்தை விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கோபத்தில் கெட்ட வார்த்தை பேசினா ரொம்ப கஷ்டம். ஏன் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? கண்ட்ரோல் பண்ண முடியுதில்ல. வேலையில் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை கோவப்படுத்திட்டாங்கன்னா கூட நம்மளை என்ன தான் பேசினா கூட நம்மளுக்கு அங்கே கோவம் வர மாட்டேது. பரவாயில்ல, நீங்கள் தானே சொன்னீங்க, அதெல்லாம் இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற பெருந்தன்மை எங்கே இல்லை? வீட்டில் இல்லை, சர்ச்சில் இருக்கிற பெருந்தன்மை. நம்ம எதாவது சொல்லும்போது பரவாயில்ல விடுங்க, இதோ நீங்கள் கோவத்தில் பேசிட்டீங்க விடுங்க. இந்த பெருந்தன்மை வீட்டில் இருக்குதா? இல்லை. நீ எப்படி என்ன பேசலாம், நீ எப்படி என்ன கேட்கலாம்? அப்போ தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட, தேவ சாயலாய் படைக்கப்பட்ட நான் தேவனுடைய சாயலை இழந்து நிற்கிறேன். எதனால? கோபத்தினால. அப்படி நீதியும் அவருடைய நியாயத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் நான் தேடுறவனா இருந்தேன்னா அந்த சாயல் நான் இழக்க மாட்டேன். நீங்கள் நினச்சி பார்க்கணும், ஆண்டவர் என்ன காக்கா குருவியாக படைக்கல, மனுஷனாக படைச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் மனுஷனாக உக்காந்துக்கிறீங்க இங்கே? அல்லேலூயா. நான் ஒரு பறவை கிடையாது, நான் ஒரு மிருகம் கிடையாது. ஆண்டவருடைய கிருபையில் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக படைச்சிருக்கிறாரு. பாருங்களாம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம், மரத்தை வச்சு ஆண்டவன் என்ன பண்ணுவானா, தண்ணி ஊற்றுவானா. இது பழமொழி இருந்தால் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃபேக்ட் என்ன பாருங்கள், எல்லா மரங்களும் இருக்குது, எல்லா மரத்துக்கும் போய் தினமும் எதனா கூட போய் தண்ணியாக ஊற்றினுக்கிறாங்க, அதுவாக வளருதில்ல. இங்கே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க. இப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் வருது, உங்களுக்கு மட்டுமா நன்மையை வருது? மழை கிறிஸ்துவங்க மேலே மட்டுமா பெய்யுது? வெயில் கிறிஸ்துவங்க மேலே மட்டும் அடிக்குது? இல்லை. எல்லாருக்குமான தெய்வம், எல்லாருக்குமா கொடுக்குற வெளிச்சமும் எல்லாருக்கும் உரியது, மழையும் எல்லாருக்கும் உரியது. அவர் எல்லாருக்குமானது நன்மை தான் செய்கிற ஆண்டவர். அவர் நீங்கள் அறிஞ்சிட்டு இருக்கிறீங்க, அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. அதுதான் வித்தியாசமாக வாழ்ந்து காட்டணும். அவர் எல்லாருமே ஆசீர்வதிக்கிறார், எல்லாருமே பிளஸ் பண்ணுறாரு, எல்லாருமே நேசிக்கிறாரு, எல்லாருக்குமான கடவுளாக இருக்கிறாரு. நீ கூப்பிட்டாலும் கூப்பிட்டாலும் அவருக்கு சோறு போடுறாரு, துணி கொடுக்குறாரு, பாதுகாக்கிறாரு. நீ கிறிஸ்துவனாக இருக்கிறது எதுக்கு? முதலாவது அவருடைய நியாயத்தையும் அவர் நீதியும் தேடணும், அவருடைய ராஜ்யத்தை தேடணும். நான் விசேஷித்தமானவன் உணர்ந்து கொள்றதுக்கு தான் கிறிஸ்துவனை கர்த்தர் படைச்சிருக்கிறாரு. சுவிசேஷம் சொல்லணும், நற்செய்தி மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நான் காக்கா குருவி கிடையாது, சாப்பாட்டுக்காக அலைஞ்சு நிற்கிறதுக்காக. நான் உழைக்கிறதுக்கு பலன் கொடுக்குறாரு. 6 நாள் உழைக்கணும், 7ஆம் நாள் கர்த்தரை தேடணும், அப்படி சமூகத்துக்கு வரணும். ஆலயம் எப்பெல்லாம் திறந்து வச்சிருக்குதோ, எப்பெல்லாம் ஆராதனை நடக்குதோ எல்லா ஆராதனையும் கலந்துக்கணும்னு ஆசைப்படணும். அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. வீட்டிலேயே முட்டி போட்டுன்னு அப்படி ஜோம் பண்ணுறது குச்சினுக்கிறது கிடையாது. ஆலயத்துக்கு எப்போல்லாம் சபை திறக்கப்படுதோ, இங்கே ஊழி நடக்காமல் இருக்குதா, ஆராதனை நடக்காமல் இருக்குதா, எப்பவுமே திறந்துருக்குது, எப்பவுமே ஊழி நடக்குது. எல்லா ஆராதனையிலும் நீங்கள் பிரயாசத்தோடு கூட உங்கள் வேலைகள் எல்லாம் செஞ்சு ஆண்டுடைய சபைக்கு நீங்கள் முதலிடத்தை கொடுக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்கள் தேடும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற உணவு உடையெல்லாம் உங்களுக்கு கவலையே கிடையாது. அதெல்லாம் கூட கொடுக்குற ஆசீர்வாதம், அதுக்கு மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் நீ கவலையாக வந்திருக்கலாம், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற பற்றி கவலை. அதுதான் இங்கே சொல்கிறார் பாருங்களேன். அந்த மத்திய நம்ம இங்கே பாருங்கள், 34வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நல்ல சத்தமாக போயிடுங்க, என்ன சாப்பிடல நீங்கள்? ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும்.
அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். புல் ஸ்டாப் வச்சுக்கிறார் பாருங்க ஆண்டவர். அன்றன்றைய நாளுக்கு அதின் பாடுகள் போதும். நீங்க புதுசா ஒன்று கிரியேட் பண்ணிக்காதீங்க. ஏன் நாளை பற்றி கவலைப்படுறீங்க? இன்னைக்கு நைட்டு படுத்த காலைக்கு எழுந்துப்புமான்னு தெரியல. எல்லாத்துக்கும் வேக்சின் போட்டு வச்சுட்டுக்கிறான். எப்போ எது போகுதுன்னே தெரியல. பட்டுன்னு போகுது. பிறப்பு விகிதத்தை விட இறப்பு விகிதம் அதிகமாயிடுச்சு. இப்போ பிறப்பு விகிதம் குறையுது. அது வேக்சின்னா இல்லையா இல்லை எதுனால தெரில. நிறைய பேருக்கு கர்ப்பத்தின் கனியே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கருத்தரிப்பு மையங்கள் துவங்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அல்லவா செய்யணும். இன்னைக்கு செயற்கையாய் கருத்தரிக்கும் மையங்கள் ஏற்படும் அளவிற்கு இந்த சமுதாயம் சீர்கெட்டு இருக்கிறது என்றால் மனிதனுடைய கவலை பெருகியிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நினைக்கணும், அது நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். அல்லேலூயா. அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் என்ன முயற்சி பண்ணாலுமே ஆண்டவர் நினைக்கணும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். செய்ய நினைத்தது தடைபடாது. தெய்வம் நினைக்கணுங்க. நீங்கள் கவலைப்பட்டுக்கிறீங்களா? திருமணத்துக்காக கவலைப்படுறீங்களா? கர்ப்பத்தின் கனிக்காக கவலைப்படுறீங்களா? வீடு கட்ட கவலைப்படுறீங்களா? இடம் வாங்க கவலைப்படுறீங்களா? மேற்படிப்பு படிக்கிறதுக்காக கவலைப்பட்டுக்கிறீங்களா? நீங்கள் ஏன் கவலைப்படணும்? அன்றன்றைக்கு அதின் பாடுகள் போதும். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு நல்ல சோறு கொடுத்துருக்கிறாரு, நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காரு, நல்லா ஜெபிக்க வச்சாரு, நல்லா துதிக்க வச்சாரு. இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எனக்கு என்ன வேணும்? நாளைக்கு கதை நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளை என்பதற்கு அர்த்தம் இல்லை என்று பொருள். நாளை அப்படின்னா என்னது? நாளை கொடுக்குற அப்படின்னா என்ன? இல்லைன்னு அர்த்தம். யாருன்னா கேட்டு நீங்கள் போய் எதனா கேட்கணும்னு வச்சுங்களேன், இன்றைக்கி இல்லை நாளைக்கு தரேன் அப்படின்னாங்கன்னா அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் நாளைக்குன்றது இல்லைன்னு அர்த்தம். பைபிளே சொல்லுது நாளைன்றது நாளைக்கு என்னத்துக்கு? இன்னைக்கு பண்ணு. நாளைக்கு மாறிடுற ஐயா, நாளைக்கு சரி பண்ணிக்கிறேன், நாளைக்கு என் லைஃப்லாம் மாறிடும். இன்னைக்கு மாறுங்க சார், இன்னைக்கு ஒப்பு கொடுங்க சிஸ்டர், இன்னைக்கு மாறுங்க. இன்னைக்கு மாறல, இந்த நிமிஷம் மாறல, இன்னைக்கு நீங்கள் சரியாகலாம், நாளைக்குன்றது மாறவே மாறாது. நாளைக்குன்னு எத்தனை நாளைக்கு போயிருக்குது யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு நீங்கள் ரொம்ப பிரியமானவர்கள். அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. அன்னைக்கு அதின் பாடுகள் போதும். இன்னைக்கு பட்ட கஷ்டம் போதும், இன்னைக்கு பட்ட சந்தோஷம் போதும். நாளைக்கு அவர் கையில் இருக்குது. நாளைக்கு யார் கையில் இருக்குது? வனிதம்மா அவர் கையில் இருக்குது. இன்னைக்கு கவலை, இன்னைக்கு கஷ்டம் போதும். இன்னைக்கு பொழுது போயிடுச்சு இல்லை, இந்த பொழுது வரைக்கும் கர்த்தர் ஜீவனோட வச்சுக்கிறாரு. தோத்துற ஆண்டவரே, இந்த பொழுது வரைக்கும் எனக்கு நல்ல தூக்கம், வீட்டில் போய் நான் பெட்டில் படுத்து தூங்க போகிறேன். நாளைக்கு விழிச்சா உம்முடைய கரத்தில் நான் பயன்பட போகிறேன். புது கிருபை, காலை தோறும் புது கிருபை. காலைல விழிச்சா அவருடைய கிருபை, விழிக்கலனாலும் ஒரு கிருபை தான். இருந்தால் பூமி, இல்லைன்னா சாமி. இருந்தால் இங்கே பொழைக்க போகிறோம், இல்லைன்னா ஏசப்பா கிட்ட இருக்க போகிறோம், அப்படி மகிமையை பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்ன பயம் இருக்குது? நீங்கள் ஏன் கவலைப்பட்டுனுக்கிறீங்க? யார் உங்கள் தலையை வாங்கிட்டு போகிறாங்க? கடன் வாங்கியாச்சு, போராடினுக்கிறோம் கடன் கட்டுறதுக்கு. நான் தலையை எடுத்துகிட்டு போகிறாங்களா? என்ன ஆகிட போகுது? ஒன்றும் போகிறது கிடையாது, அடைக்க தான் போகிறோம். அடிச்சிடலாம் விடுங்க. இந்த வருஷம் கடன் அடிச்சிட்டு இதோட கடன் வாங்கவே மாட்டீங்க. ஆமென். இதுக்கப்புறம் கடனே கிடையாது. என்ன பெரிய வியாதி? என்ன ஆகிட போகுது? உயிர் போதா? அந்த மாதிரி இருக்குது வியாதி. ஒன்றும் இல்லைல்ல, சரி பண்ணிடலாம், மாத்திரை தானே போட்டுனுக்குறோம், நல்லாயிடும். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் சுகமாயிடும், கவலைப்படாதீங்க. வீடு தானே தம்பி, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வருஷம் முடிஞ்சிடும், நல்லபடியாக முடியும், போயிடலாம், கவலைப்படாதீங்க, நல்லபடியாக நடக்கும். ஏன் கவலை பண்ணோம்? அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்ல. திருமணமா? ஐயோ எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டுமே, எங்கெங்கேயுமே வாய்க்கலையே, எதுவுமே நடக்கலையே, எல்லாமே ஏமாற்றம் தானே. ஏன் கவலைப்பட்டுனுக்கிறீங்க? அவருடைய வார்த்தையினால் சொன்னதை கரங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. மனுஷனை பார்த்து இடறி போயிடாதீங்க. ஐயோ அவங்களுக்குலாம் அப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஆகாது, என் குடும்பத்துக்கு இது மாதிரி ஆகாதா, அவங்க குடும்பத்துக்குலாம் அப்படி ஆயிடுச்சு, பயப்படாதீங்க. உங்களுக்கு தான், யாரும் எதுவுமே பண்ணவே முடியாது.
உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்க நினைக்கிறது யாரா தடுக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறதும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறதும் எந்த மனுஷனும் எந்த அதிகாரமும் தடை பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஆண்டவர் தடை பண்ணதை எந்த அதிகாரமும் எந்த மனிதனும் உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடி பெற்றுக்கொள்ளுங்க. அவர் கையில் நிறைய இருக்கிறது. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அவர்கிட்ட நிறைய இருக்குதுங்க. உங்களுக்கான பிளெஸ்ஸிங், உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்களுக்கான நன்மை, உங்களுக்கான உயர்வு, உங்களுக்கான மேன்மை அவர்கிட்ட நிறைய இருக்குது. உங்களுக்கான கஷ்டம் கூட நிறைய இருக்குது. கேட்டு பெற்றுக்கொள்ளணும். என்ன நட்டத்துக்கு நீங்கள் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? இல்லை, ஒப்பு கொடுத்துருங்களேன். ஏன்னா நீங்கள் நட்ட போகிறீங்க. என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்குது. இவ்வளோ சின்ன வயசுலேருந்து குழந்தை பிறந்த குழந்தையிலிருந்து 34-35 வருஷமாக என்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. என்னை விட்டுருவாரா அவர் நடுத்தெருவில்? மனுஷ கையில் என்னை ஒப்பு கொடுத்துருவாரா? அடி வாங்கட்டும் திட்டு வாங்கட்டுன்ட்டு. என் அப்பா அம்மாவே என் மேலே யாரும் கை வைக்கூடாது நினைக்கிறாங்களே, என்னை உருவாக்குன ஆண்டவர் என்னை விட்டுருவாரா? நீங்கள் ஏன் கவலைப்பட்டுனுக்கிறீங்க? கவலைப்படுறதுனால ஒரு முழம் கூடவும் போகிறதில்ல, ஒரு முழம் குறைய போகிறதும் இல்லைங்க. கடனை அடிச்சிடலாம், வியாதி மாறிடும், திருமணம் நடக்கும், கர்ப்பத்தின் கனி கர்த்தர் கொடுப்பாரு, வீடு கட்டுவோம், இடம் வாங்கும், நிச்சயதார்த்தம் நடக்கும், சீமந்தம் நடக்கும், எல்லாத்தையும் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நம்ம கவலைப்படுறது தான் அவனுக்கு சந்தோஷம், குஷி ஆகிடுவான். பத்தியா உன் புள்ள பற்றியா ஊமை கொட்டை மாதிரி இருக்குது பற்றியா? அவனுக்கு என்னன்னா, நீங்கள் நினச்சினுக்கிறீங்களா உங்கள் பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்ட்டு? இல்லை, அது மூஞ்சிப்பாரு துக்கமாகவே இருக்கும். அது எப்போவுமே அழு மூஞ்சி தான் உங்கள் பிள்ளைங்க. அவன் சொல்லுவார், இல்லை என் பிள்ளைங்க எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. எதுனா சிரிப்பு இருக்குதா பாரு. சொன்ன உடனே சிரிக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற துக்கங்கள், உங்களுக்கு இருக்கிற கவலைகள் சிரிக்க முடியலையா? என்னால் சிரிக்க முடியலையா? எனக்குள்ள அவ்வளோ கவலை இருக்குது, அவ்வளோ வேதனை இருக்குது. அது ஒரு வலி ஐயா, உங்களுக்கு தெரியலையே, ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. உங்கள் வலிகளை உங்கள் வேதனை யார் அறிஞ்சிருக்கிறது? ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு தாங்கிறதுக்கு பலன் கொடுக்குறாரு. அதிலிருந்து தப்பி வர்றதுக்கும் வழி செய்கிறாரு. பாருங்க எவ்வளோ அற்புதமான தெய்வம் அவர். அவ்வளோ சீக்கிரம் எதையுமே லேசாக எல்லா உபத்திரத்தையும் உனக்கு அனுமதிச்சிட மாட்டார். உனக்கு உபத்திரத்தம் கொடுக்குறாருன்னா நீ தாங்குற அளவுக்கு தான் கொடுப்பார். நீ தாங்காத அளவுக்குலாம் கொடுக்க மாட்டார். போதும் நெத்துருவார். என் பிள்ளை இந்த உபத்திரம்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார் அவர். ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு அதான் ஒன்று நினச்சி, எனக்கு இருக்கிற பதட்டம், ஐயோ என் விசுவாசி, என் சர்ச்சில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதுமாரி ஆயிடுச்சா, என் விசுவாசிக்கு இதுமாரி ஆயிடுச்சுன்னா எனக்கு இருக்கிற பதட்டம் ஏன் அவருக்கு இருக்காதா பதட்டம்? மனுஷன் எனக்கே இவ்வளோ உங்கள் மேலே அக்கறை இருக்குது, என் விசுவாசின்னும் போது அவருக்கு இருக்காதா உங்கள் மேலே அக்கறை? அவருக்கு இருக்காதா பதட்டம்? உங்களை அவர் அவ்வளவா நேசிக்கிறார், அவ்வளோ உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறாரு. உங்களை எந்த கவலைக்கும் அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் நினைக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அவர் நினைக்கிறத சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக, நீங்கள் ஜாலியாக இருக்கணும். பக்கத்தில் கேட்க சொல்லி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அது துக்கமாக சொல்லக்கூடாது, நல்லா சந்தோஷமாக, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் ஜாலியாக இருக்கணும். அதுக்கு தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். ஏன் உம்முன்னுக்கிற எப்போ பார்த்தாலும்? நல்ல தெய்வங்க அவர். அவருடைய பாதத்தை முத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இவ்வளோ அற்புதமான கடவுள் பாருங்கள். உன் கவலையில் என்கிட்ட கொடுத்துருன்னு யார் சொல்கிறாங்க? அந்த காலத்தில் கவலைன்னு போனாவே கதவு சாத்தின்னு போயிடுறாங்க, கவலைன்னு போனாவே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. அவர் என்ன சொல்லி கேட்டு வாங்குறாரு, உன் கவலை என்கிட்ட குத்துடு. நீ உனக்கு 1008 கவலை இருக்குது. ஏன் 1008? 2008 கவலை இருக்கும் உனக்கு, 3000 10,000 கவலை, எவ்வளோ கவலை இருக்குதோ எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி என்கிட்ட குத்துரு, நான் பார்த்துக்கிறேன், நீ சந்தோஷமாக போ. இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, அன்றைக்கி இருந்து அதே அந்த மக்களுக்கு சொன்ன அதே தான் உங்களுக்கு சொல்கிறாரு. உணவு பற்றி என்றைக்குமே நீங்கள் கவலைப்படக்கூடாது. பக்கத்தில் திரும்பி பாருங்கள், வலதுபுறம் இடதுபுறம். சாப்பாட்டுக்காக கவலைப்படாத, துணிக்காக கவலைப்படாத. இன்னைக்கான பாடு இன்னைக்கு போதும், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைக்கு நம்முடையது கிடையாது. போதுமா?
இன்னைக்கு தான் நம்மளுடைய இது சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நடத்திருக்கார். நேர்த்தியா உங்கள் வாழ்க்கையில் ஏம்மா எக்ஸாம் பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீ என்ன ஊழ்ந்தடிச்சு படித்தாலும் அங்கே என்ன கேட்குறாங்களோ அந்த மண்டையில் என்ன ஏறுதோ அதை எழுத முடியும். நீ தலைக்கீழே நின்று பச்சினா கூட மண்டையில் ஏறணும். அதிகாலை 3 மணிக்கு எழுந்து உக்காந்து அப்படியே டீ போட்டு வச்சுட்டு குடிச்சிட்டு படிக்கிறேன் அப்படின்னா கூட அங்கே என்ன ஏதுறியோ அதுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, நீதி தேடுங்க. அப்படி சமூகத்தில் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்கம்மா, நான் தேர்வு எழுத போகிறேன் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க. எங்கள் ஜென்ரேஷனில் பெண் பிள்ளையாக நான் பிறந்திருக்கிறேன், நான் நல்ல தேர்வு எழுதணும், நல்ல மதிப்பெண் எடுக்கணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் சபைக்கு ஒரு பெருமையை தேடி கொடுக்கணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்கள் கவலைப்படுறதுனால மார்க் எடுக்க முடியுமா? அம்மா கவலைப்படுறதுனால மார்க்கு ஐயோ அருணி ரொம்ப பாவமாகுது கவலையாகுது அதுக்கு 100 மார்க் போட்டுருவாரா? டீச்சர் போட்டுருவாங்க 100 மார்க். நீ கவலையாக இருந்தால் 100 மார்க் கிடைச்சிட்டு போதா? கிடைக்காது. நீ படித்தா தான் கிடைக்கும், நீ ஜெபம் பண்ணால் தான் கிடைக்கும். அப்படி சமூகத்தில் காத்துருங்க. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் பறவைகளை பார்க்கிலும் உங்களை விசேஷித்த மனதில் வைத்திருக்கிறாரு. காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும் விசேஷித்த மனதில் நீங்கள் இருக்கிறதுனால முதலாவது நீங்கள் மனுஷனாக இருக்கிறது ஒரு விசேஷம் இல்லைங்களா? நீங்கள் மனுஷனாக பிறந்ததே ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கி அவங்கவுங்க நிலைமையை அவங்களுக்கு புரியாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் நிலைமை நல்லா புரியுது, உங்கள் கஷ்டம் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆண்டவர் சொல்கிற அவர் நடத்துவாருன்ற விசுவாசத்தோடு கூட இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் பயணிக்கணும். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நடத்துவார் நிச்சயமாக. டிசம்பர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. நான் சொல்கிறேன், டிசம்பர் முடிவுக்குள்ளே அவர் சொன்னார் பாருங்கள், நேர்த்தியாய் செய்திருக்கிறார்ன்றத நான் விசுவாசத்தோடு கூட நடந்து பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய பிளானில் மட்டும் நடக்கிறது எனக்கு உதவி செய்யுன்னு கேளுங்க, வேறு எதுவுமே வேணாம். ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், உங்கள் திட்டத்தின்படி நான் வாழணும், உங்களுடைய சித்தத்தின்படி நான் நடக்கணும், அதுக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. தினமும் உங்கள் ஜெபம் அது மட்டும்தான் இருக்கணும். கீர்த்தி என்ன ஜெபம் பண்ணோம்? உங்கள் திட்டத்தின்படி நான் வாழணும், உங்கள் சித்தத்தின்படி நான் நடக்கணும். இது 2 தான் சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பாரு குழம்பி மாற்றி மாற்றிலாம் சொல்லக்கூடாது. உங்கள் திட்டத்தின்படி வாழணும், உங்கள் சித்தத்தின்படி நடக்கணும். சொல்லுங்கள், நடக்கணும். அவர் திட்டத்தின்படி வாழறதுக்கும் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்கும் எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கவலை இருக்காது. அல்லேலூயா. எனக்கு நிறைய இருக்குது தேவைகள். 50 ஆண்டு விழா வரப்போகுது. நான் கவலைப்படணுன்னா நிறைய கவலைப்பட வேண்டியது இருக்குது. என்ஓசி வரல, அப்ரூவல் வரல, நான் ஏன் நான் கவலைப்படணும்? ஏன் அப்பம் வீட்டு வேலையாது? அந்த அப்பம் வீட்டு வேலை உன் வீட்டு வேலை ஆண்டவரே, உங்கள் அப்பம் வீட்டு வேலை ஆண்டவரே. அது நம்ம ஏதோ வேலைக்காரன் கூலிக்காரன், நம்ம ஏதோ நிற்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் வேணால் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதிகாரிக்கிட்ட பேச போகிறீங்க. அவருக்கு தாமதம்னா அவர் தாமதம் பண்ணுவார், அவர் சீக்கிரமாக கொண்டு சீக்கிரமாக கொடுப்பார். அவர் எவ்வளோ லேட் பண்ணுறோம் அவ்வளோ சீக்கிரமாக கற்றுக் கொடுத்துருவார். அவர் வந்து எல்லாத்துக்குமே அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு சித்தம் இருக்கும். நம்ம போய் அவங்களுக்கு ஃபோன் பண்ணு, நான் இன்னும் பண்ணலையா, இன்னும் பண்ணலையா, நான் ஏன் கேட்கணும்? கடவுள் வந்து அவங்கக்கிட்ட பேசுவார், செய்வார். அவருடைய வேலைன்னும் போது அவருடைய ப்ராசஸ்ஸை நம்ம வேலையாது. எதுவாக இருந்தாலுமே அவருடைய திட்டத்தின்படி வாழ்ந்துட்டுருக்குறோம், அவருடைய சித்தத்தின்படி நடக்குது அப்படின்னா அதை அவர் நடத்தாமல் போயிடுவாரா? நடத்துவார். ப்ராமிஸ் பண்ணிக்கிறாருல, இந்த டிசம்பரில் அங்கே வந்து சர்ச்சில் கொண்டாட போகிறேன்ட்டு ஒன்றும் இருக்குது, இப்போ தான் துவங்கி இருக்குது. அதான் அவர் பண்ண வேண்டியது அவர் பண்ணுவார். நம்ம உடனே ஒன்று கேட்கணும், நீங்கள் நடத்துங்க, உங்கள் சித்தத்தின்படி நான் நடக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள கவலை இருக்கே இருக்காது. சரிங்களா? ரகசியத்தை சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க. உங்களை கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். நீங்கள் ஆகாயத்து பறவைகள் அல்ல, நீங்கள் காட்டு புஷ்பங்கள் அல்ல, அவைகளிலும் மேன்மையான விசேஷித்தவர்கள். நீங்கள் நல்லா உழைக்கக்கூடியவர்கள், நல்லா ஜெபிக்கக்கூடியவர்கள், ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடியவர்கள்ன்றனா கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். இதுதான் இந்த மத்தேயு சொல்லியிருக்கிறார். அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் இதே வசனத்தை தான்
லூக்கா அவருடைய வார்த்தையில் எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.